டிஸ்டர்ப் பண்ணுவேன். சரியா ஓகே. தேங்க்ஸ். தம்பி நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுடுச்சுப்பா. சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்போ 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்களா? இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க. ஹலோ, இவங்கெல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க. பேசாம ஆட்டோல போயிடலாமா? என்ன இன்னும் பயம் போலியா? இல்ல, முதல்ல உங்களை நம்பல, அதனால பயம் இல்ல. இப்ப நம்புறேன்னா தான் பயமா இருக்கு. சொல்லுங்கப்பா. நான் என்னடா சொல்றது, நீ தான் சொல்லணும். ஏன்பா இப்படி கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? டேய், என் பையனாடா நீ. 13 வயசுல எனக்கு கல்யாணம் வந்தது. அடக்க முடியாம உங்க தாத்தா கிட்ட போய் சொன்னேன். செருப்ப கைடி தெருவா துரத்துனாரு. எப்படிடா 25 வயசாகி இப்படி இருக்க? ஒருவேளை வண்டியில போகும்போது அடிக்கடி பட்டுச்சா? சொல்றா, நம்ம டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம். ஏன்பா நீங்க வேற? அப்ப ஏன் வேணாங்கற? நீங்க காட்டுற எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எப்படிதான் வேணும்னு சொல்லு. அத போன்ல சொன்னா புரியாதுப்பா. நான் அப்புறம் பேசுறேன். பை. நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார்ந்து. Now in days don't wait and I can even You get the right to spare, I can let say trying to connect another. நம்ம கண்டிப்பா கப்ப ஜெயிக்கலாம். திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ்ல எனக்கு கொக்கா டைம் ஏதோ மிஸ் ஆச்சு. அதுக்காக
போய் சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்கான். மணினா கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்களேன். ஏறிடா மச்சான். லீவ் போட்ட அன்னைக்கு கம்பெனி வண்டியில் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏறிக்கோ. ஹே, அவனுக்கே கால்வலி, அவனால எப்படி ஏற முடியும்? ஏய், வயித்து வலி இல்ல? வயிற்று வலி தான், இறங்கி காலுக்கு வந்துருச்சு போல. இல்லடா மச்சான். ஏறுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா. காலையில ஃப்ரெண்டை டிராப் பண்ண கோயம்பேடு போனேன். அங்கதான் இவங்கள பார்த்தேன். சென்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பயம், அட்ரஸ் வேற தெரியாதுன்னாங்க. இது போதுமே, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம், அட்ரஸ் வேற தெரியாது. கேட்டது ஒரு அழகான குடும்ப குத்து விளக்கு. சிரிக்காதீங்க, சிரிச்சீங்கன்னா இவங்க தப்பா நினைப்பாங்க. ஏய், அவங்க சிரிக்கலனாலும் நாங்க தப்பா தான் நினைப்போம். ஆமா மச்சான், ஃப்ரெண்டை டிராப் பண்ண போனியே பைக்ல தானே? காலையில பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தினேன். என்னாச்சுனே தெரியல. இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது பைக் எல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? எக்ஸ்கியூஸ் மீ. பையன் ரொம்ப நல்ல பையன். நானும் 2 வருஷமா உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன். மாட்டிக்கிட்டேன். ஓ இதுவா? அப்புறம் எல்லாம் உண்மையோ தெரிஞ்சும் ஒரு கேன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய் சுப்பு, அந்த நல்லவன் இவன் தான். பாய் மச்சான். Bye. அக்கா வந்துட்டோம் அக்கா, அசோக நகர். வந்துட்டியாமா? அங்க கங்கா ப்ரொவிஷன்ஸ் ஒன்னு இருக்கும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோயேன். அந்த கோயில்ல இருந்து செகண்ட் ரைட் எடுக்கணும் நீ. அக்கா, இந்த ஊர்ல ஒரு வார்த்தையில அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களா? ஒரு செகண்ட், அவர்கிட்ட கொடுக்குறேன் அட்ரஸ். ஹலோ. ஓகே. என்ன பாதையில வச்சிட்டீங்க? அவ்வளவுதானா? என்கிட்ட நீளமா சொன்னாங்க. உங்களுக்கு சொன்னது வழி, எனக்கு சொன்னது அட்ரஸ். ஒரு கேட்பரிஸ், 2 குட் டே, 2 5 ஸ்டார், ஒரு கிங்ஸ். கிங்ஸ் தானே? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இன்டர்வியூ என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன், பட் பெங்களூர்ல போஸ்டிங், அதான் வேணான்ட்டேன். ஏய், நீ இவரை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப ஹைட்டும் இல்ல, ஷார்ட்டும் இல்ல, லெங்தி ஐப்ரோஸ், ஷார்ப் நோஸ். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தப்பு. பார்த்தா டவுட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்படிலாம் இல்ல, பார்த்த உடனே நம்புற மாதிரி இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவ உங்க கூட வரும்போது அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம். அதுலயும் சென்னையில ஒருத்தர் நம்பி போறதுங்கிறது. சென்னைனா எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? இப்ப மதுரையில மதுரைக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. நாமக்கல்ல நாமக்கல்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா சென்னையில தான் எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்க. சென்னைக்கு பல முகம், பல கலர். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் சென்னையிலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சாரி, நான் ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா, நான் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா கிளம்பணும். சரி, நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. ஓகே, சரி உள்ள வா. கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா 15B ஏத்தி விட்ட வரைக்கும் ஓகே. அப்புறம் 37G கூட வந்தது, 1 hour பர்மிஷன், ஹாஃப் டே லீவு, இன்டர்வியூ முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஃபுல் டே, லாஸ் ஆஃப் பே தானே. இனிமே அப்படி இருக்காதுங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. என் பேர் அமுதா. அப்புறம்
வாடா பாப்போம். ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல, அவனை போய் திருடன்னு நினைச்சிட்டியே. சரி சப்பாத்தி எடுத்துட்டு வா. இதே வேலையை என் வீட்டுக்காரர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் 15 வருஷத்துக்கு சொல்லி காமிச்சிருப்பாரு. உன் சித்தி போனாலும் எனக்கு ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி ஆளெல்லாம் எங்கேயாவது போகும்போது வரும்போது டிராவலில் பார்த்தா தான் உண்டு. ஐயய்ய எப்போ பார்த்தாலும் விளையாட்டா? அப்புறம் விளையாடலான்னா சாப்பிட்டுட்டு. இனிமே சென்னைன்னு சொன்னாலே உனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான்ல. வேலையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? அமுதா, வேலையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? சென்னையை பத்தின பயமே நேத்து தான் போச்சு. இதுல எங்கக்கா பெங்களூர் போறது? ஏய், நீ என்ன பாக்குற? ஒண்ணும் இல்லக்கா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை. ஏய், இது வாழ்க்கை. ஒரு நாள் பழக்கத்தை வச்சு எப்படி முடிவு பண்ண? அக்கா, மாமா உன்னை பொண்ணு பார்க்க வந்தபோது நீ வந்து டீ கொடுத்துட்டு போன. டீ குடிச்சு முடிச்சுட்டு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீ உள்ள வந்து எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஒருத்தரை பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு டீ கொடுக்குற டைம் போதும்ல அக்கா. அப்படி பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா நான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கக்கா. ப்ளீஸ்க்கா. சரி, ஓகே. தேங்க்ஸ்க்கா.
அடிச்சு தொலைக்கலாம். என்னாச்சுனே? அவுட்ரு பஞ்சரியா போய் சப்மிட் தம்பி, நீ மணிவேல் மகன் தானே? ஆமாங்க. திருச்சியில தானே வேலை பாக்குற? திருச்சியில தான். உன் கூட ஒரு பொண்ணு வருதே, உன் அப்பா சொன்ன எல்லாத்தையும். இந்த காலத்துல லவ் எல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க நல்லா பாத்துக்குப்பா. சரிங்க. சீக்கிரம். ஆமாயா, உன் வீட்டுல சீட் இருக்கா? 5 சீட் இருக்கு. அந்த பஸ்ல 5 சீட் இருக்கான். அவசரமா போறவங்க போங்க. மாப்பிள்ள இரு போலாம். இல்ல மாப்பிள்ள, நான் அந்த பஸ்ல முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னையா முருகேசன் வரலையா? என்னையா அந்த ஓட்டம் வர்றான்? ஹலோ, நிஜமா அப்பா ஊருக்கு தானே செல்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு தான் பேசுது, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, பக்கத்துல இருக்கிற மாமாட்ட கொடுக்குறேன், கேட்குறியா சார்? ப்ளீஸ் சார். ஹலோ, சாப்பிட்டமா? நீ சாப்பிட்டியா? நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு சார். நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. வராருமா, இதோட அடிக்கிட்ட கொடுக்குறேன், பேசுமா. ஹலோ, இன்னும் 4 மணி நேரத்துல அப்பா வந்துருண்டா செல்லம். அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல வந்துருவோமா? வச்சிருவா சார். என்ன சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. போறப்போ என் ஒய்ஃப் 8 மாசம் முழுகாம இருந்தாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது, இன்னும் நேர்ல பார்க்கல. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்றப்பையும் அப்பா உன்னை பார்க்க கிளம்பிட்டா செல்லன்னு சொன்னாதான் போனே வைக்கும். இப்போ நிஜமாவே போறேன்னு நம்ப மாட்டேன். நல்லா வேலை செஞ்சேன்னு விசாவை கூட 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சார். இந்த வயசுல இப்படி பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போறோம்? அதான் போதும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். ஹலோ, என் பேர் ரமேஷுங்க. வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயருங்க. ஹாஸ்டல் தாங்க. என் நம்பரா? என் நம்பர் 9176-478-476. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆமாங்க, என் பேர் பூஜா தான். மீனாட்சி காலேஜ்ல பிஇ ஃபைனல் இயர். ஊர் குளித்தல, அப்பா ஸ்கூல் டீச்சர். என் ஃபோன் நம்பர் 9710-11-4845. ஆமாங்க, 4845 தான். என்னங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் நீங்க சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கொடுங்கண்ணா. போதும் சார், போதும் போதும். ஓகே, தேங்க்ஸ் சார். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி. எல்லாரும் வந்தாச்சா? பக்கத்துல உட்கார்ந்தவங்கள செக் பண்ணிங்க சார். சார், நீங்க இங்க உட்கார்ந்துங்க. அவர் அந்த பஸ்ல போயிட்டாரு. போலாம் ரைட்.
இருக்கு. அவர் மெட்ல கழட்டி விட்டுருவியா? மாட்டேங்க. மாட்டேன்